நாம ஒரு விஷயத்துல ஜெயிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? ரொம்ப நாளா போராடின ஒரு இலக்கை அடைஞ்சதுக்கு அப்புறம் தேவன் நம்மள ஒரு நிலையில ஸ்தாபித்து விட்டார்னு உணரும்போது அடுத்து என்ன நடக்கும்? இது கேட்கறதுக்கு கொஞ்சம் விசித்திரமா இருக்கலாம். ஆனா வெற்றிங்கிறது போராட்டத்தோட முடிவே கிடையாது. சில நேரங்கள்ல அது ஒரு புது, இன்னும் பெரிய போராட்டத்தோட தொடக்கமா கூட இருக்கலாம். சரி, வாங்க இத பத்தி இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இந்த விஷயத்த நாம தாவீதோட கதையிலிருந்து ஆரம்பிக்கலாம். ஒரு காலத்துல அவர் தன்னை ரொம்ப தாழ்வா நினைச்சு, நான் யாரு ராஜாவுக்கு மருமகனா ஆகிறதுக்கு அப்படின்னு கேட்ட ஒரு சாதாரண ஆடு மேய்க்கிற பையன். இது அவரோட ஆரம்பம் எவ்வளவு தாழ்மையா இருந்துச்சுன்னு காட்டுது. ஆனா இப்போ காலம் மொத்தமா மாறிடுச்சு. அந்த தாழ்மையான இடையன் பையன் இப்போ இஸ்ரவேலோட ஸ்தாபிக்கப்பட்ட ராஜா. பல வருஷ போராட்டத்துக்கு அப்புறம் அவர் தன்னோட உச்சக்கட்ட இலக்க அடைஞ்சிட்டார். தேவனே அவர் அந்த இடத்துல ஸ்தாபிச்சிருக்காருன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். அப்போ எல்லாம் முடிஞ்சுதா? இனிமேல் சந்தோஷந்தானா இல்லையா? இல்ல, இங்கதான் நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான ஒரு திருப்பமே இருக்கு. தாவீதா அந்த இடத்துக்கு வந்தது அவரோட எதிரிகளுக்கு கொஞ்சமா பிடிக்கல. இதுதான் ஒரு ராஜாவோட புது பிரச்சனை. நீங்க ஒரு நிலையில ஸ்தாபிக்கப்படும்போது போராட்டம் முடிஞ்சு போறதில்ல. அதுக்கு பதிலா உங்களோட வெற்றி இன்னும் ஒரு பெரிய போராட்டத்தை ஈர்க்க ஆரம்பிக்குது. வேதமே இத ரொம்ப தெளிவா சொல்லுது. தாவீது ராஜாவா அபிஷேகம் செய்யப்பட்டார்னு நியூஸ் கேட்ட உடனே பிலிஸ்தியர்கள் எல்லாரும் அவரை அழிக்கிறதுக்காக கிளம்பி வந்துட்டாங்க. அவரோட அந்த புது ஸ்டேட்டஸ் உடனே ஒரு நேரடியான எதிர்த்தாக்குதலை கொண்டு வந்துச்சு. இந்த வெற்றிக்கு பின்னால வர பிரச்சனை என்ன மாதிரி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, உங்க புது நிலையை எதிரிகள் ஏத்துக்க மாட்டாங்க. அவங்களோட தொடர்ச்சியான தாக்குதல்களால நீங்க சோர்வடைஞ்சிடுவீங்க. இந்த அச்சுறுத்தல் இருக்கிற வரைக்கும் உங்களால உங்க வேலையில முழுசா கவனம் செலுத்தவே முடியாது. அப்போ உண்மையான இலக்கு என்னன்னா, தேவன் உங்களுக்காக சண்டை போடுறான்னு எதிரி புரிஞ்சுக்கிற வரைக்கும் போராடுறதுதான். சரி, இந்த மாதிரி ஒரு புது போரை சந்திக்கும் போது நாம செய்யற மிகப்பெரிய தப்பு என்ன தெரியுமா? முன்னாடி ஜெயிச்சா அதே பழைய டெக்னிக் மறுபடியும் வேலை செய்யணும்னு நினைக்கிறதுதான். ஆனா தாவீது அந்த தப்ப செய்யல. இந்த மூல ஆதாரம் ஆமோஸ் புத்தகத்திலிருந்து ஒரு முக்கியமான வசனத்தை நமக்கு காட்டுது. இது என்ன சொல்லுதுன்னா, பழைய முறைகளையே பிடிச்சு தொங்காதீங்க, அதுக்கு பதிலா தேவனோட நேரடியான இப்போதைய உறவை தேடுங்கன்னு ஒரு வலுவான வாதத்தை வைக்குது. பெத்தேல், கில்கால் இதெல்லாம் ஒரு காலத்துல தேவனோட மகிமை வெளிப்பட்ட இடங்கள். ஆனா போக போக அதுங்க வெறும் நினைவு சின்னங்களாவும் பழக்க வழக்கங்களாவும் மாறிடுச்சு. மக்கள் தேவனை தேடுறத விட்டுட்டு அந்த இடங்களை தேட ஆரம்பிச்சாங்க. அது வெறும் ஒரு சடங்கா மாறிடுச்சு, உறவா அல்ல. அப்போ தீர்வுதான் என்ன? தீர்வுங்கிறது ஒரு குறிப்பிட்ட பிளான்ல இல்ல, ஆனா அது ஒரு நிலையான ப்ராசஸ்ல இருக்கு. அதாவது ஒவ்வொரு தடவையும் தேவன் கிட்ட விசாரிக்கிறது. இது ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் தனித்தனியான புது புது உத்திகளை கொடுக்கும். இப்போ பாருங்க, இந்த ஸ்லைட்ல இருக்கிற இந்த ஒப்பீடு தாவீதோட கதையோட முக்கியமான பாடத்தை அவ்வளவு அழகா விளக்குது. கவனிங்க, 2 போர்களிலுமே தாவீதோட செயல்பாடு ஒன்றுதான், கர்த்தரிடத்தில் விசாரித்தான். ஆனா ஒவ்வொரு தடவையும் தேவன் கொடுத்த ஸ்ட்ராட்டஜி முற்றிலும் வேறு. முதல் தடவை நேரா போக சொன்னார், 2வது தடவை பின்னாடி போய் சுத்தி வளைச்சு தாக்க சொன்னார். ஆனா 2 தடவையுமே ரிசல்ட் என்ன? வெற்றி. இங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதான். நம்மளோட வேலை வழிகாட்டுதலை தேடுறது. ஆனா ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் தனித்துவமான உத்திய கொடுக்கறது தேவனோட வேலை. அவரு ஒருபோதும் ஒரே மாதிரி செயல்பட மாட்டார். அவர் ரொம்ப கிரியேட்டிவானவர். சரி, இந்த பழைய ஏற்பாட்டு கதையிலிருந்து நாம இப்போ நம்மளோட காலகட்டத்துக்கு வருவோம். இன்னைக்கு நாம சந்திக்கிற போர் எந்த மாதிரிப்பட்டது? புதிய ஏற்பாடு இந்த ஆவிக்குரிய யுத்தத்தை பத்தி ஒரு புது பார்வையை கொடுக்குது. நம்மளோட போராட்டம் மனுஷங்களோட இல்ல, ஆனா கண்ணுக்கு தெரியாத சக்திகளோடதான்னு இது தெளிவுபடுத்துது. இந்த மூல ஆதாரத்தின்படி நாம எதிர்க்க வேண்டிய உண்மையான எதிரியோட தன்மை என்னன்னா, அது வஞ்சகம் மற்றும் கையாளுதல் தான். எபேசியர் புத்தகம் சொல்ற பிசாசின் தந்திரங்கள் அப்படிங்கிறது நம்மள ஏமாத்தி அவன் விரும்புறத செய்ய வைக்கிற சூழ்ச்சிகளை தான் குறிக்குது. அதனால உண்மையா மற்றும் இறுதியா ஸ்தாபிக்கப்படுறது அப்படிங்கிறதுக்கு உண்மையான அர்த்தம் இதுதான். நீங்க ஒரு போர்ல ஜெயிக்கிறது மட்டும் இல்ல, தேவன் உங்க கூட இருக்கிறார்னு உங்க எதிரிய உணர்ந்துக்கணும். அப்பதான் அவங்க பின்வாங்குவாங்க. மொத்தத்துல இந்த விளக்கத்தோட முக்கியமான செய்திய இந்த ஒரு சக்தி வாய்ந்த வரியில சொல்லிரலாம். நீங்க ஸ்தாபிக்கப்பட்டிருந்தாலும் சரி, உங்க எதிரிகள் உங்கள பார்த்து பயப்படுற வரைக்கும் உங்க விசுவாச போராட்டத்தை தொடர்ந்து போராடணும். கடைசியா உங்களை யோசிக்க வைக்கிற ஒரு கேள்வியோட நான் முடிக்கிறேன். நீங்க ஒரு புது சவாலை சந்திக்கும்போது உங்களோட முதல் ரியாக்ஷன் என்னவா இருக்கு? உங்க பழைய அனுபவங்களை வச்சு நீங்களே ஒரு பிளான் போடுறீங்களா,
இல்ல தாவீத போல ஒவ்வொரு தடவையும் ஒரு புது தெய்வீக உத்திக்காக தேவன்கிட்ட விசாரிக்கிறீங்களா?